இன்றைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறது அவருடைய அன்பு. அவருடைய அந்த அன்பு உங்களை உயிரோடு வச்சிருக்கிறதுன்னா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். உங்கள் விருப்பம் இல்லை. கையை தட்டி ஆமென். ஏதோ நீங்கள் விரும்புகிறீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. உங்கள் விருப்பம், உங்கள் அனுமதி தேவைப்படுது. உங்கள் அனுமதி இருந்தால் போதும், அவருடைய நோக்கம் நிறைவேறிடும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் விருப்பம் இருந்தால் போதும். வாழணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆளணுங்கிற செயல்பாட்டை அவர் அழகாக நடத்திடுவார். அப்படி நீங்கள் உயிரோடு இருக்கிறது ஏதோ சும்மா ஒரு கடமைக்கு இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறது அப்பா உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு. இந்த நாளை காண செய்ததல்ல, இன்னும் அநேக நாட்களை உங்களை காண செய்யும்படியாகும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை, அவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றவும். உங்களுக்குன்னு அந்த விருப்பம் எது அப்படின்னா, உங்களுக்குன்னு பார்த்து ஒரு ஃபியூச்சரை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார் இல்லையா? அவருடைய அன்பில், அவர் உங்கள் மேலே வச்ச அன்புனாலையும் அக்கறையினாலையும் உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வச்சுருக்கிறார் பாருங்க. அந்த ஃபியூச்சர் அதையும் அவருடைய சித்தத்தையும் பிரிக்க முடியாது. அது அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்துக்குள்ளே உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய புகழ்ச்சி, உங்களுடைய கனம், மகிமை எல்லாம் அடங்கி இருக்கு. ஆமென். அது எல்லாவற்றையும் ஆமென் அனுபவிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ எல்லார் மேலேயும் ஒரு நோக்கமாக இருக்கிறார். எத்தனை வயசு, என்ன தராதரம் எதுவுமே பார்க்கறது இல்லை. எல்லாருமே பிள்ளைகள், எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அதனால் இந்த நாள் நீங்கள் இருக்கிறது இன்னும் அநேக நாள் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை குறித்து அப்பா ஒரு பெரிய பெரிய கனவு கோட்டைங்கிறத விட அது நிறைவேற்றியே தீரணுங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு கோட்டை வச்சிருக்கிறார். அதாவது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்ட்டு. ஆமென். ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பெரிய திட்டங்களை அப்பா வச்சிருக்கிறார். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஆமென் அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நாமளும் அந்த 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 நோக்கத்தோடு இணைஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சுதந்திரிச்சு. ஓகே, சரி. அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கு அவரை நம்பினா மட்டும் போதும், அது நடந்துடும். அப்பா செய்வார் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுங்க. விரும்புங்க. அப்பா என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ செய்யுங்கன்னு ஒப்பு கொடுங்க. எனக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறும். ஏசப்பா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். கடைசியில் முடிந்தது என்று சொல்லி முடிச்சுட்டு தான் போனார். ஏன்னா பிதா மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா ஒருபோதும் பிதா என்னை கைவிட மாட்டாங்க. என்ன இந்த பூமியில் அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது அவர் கட்டாயம் என்னை கொண்டு செய்து முடிப்பார். அதில் எந்த ஃபெயிலியரும் வராது, என்னை கொண்டு வராது அப்படின்னு அப்படி ஒரு விசுவாசம் தேவன் பேரில். அதனால் அவர் தேவ சித்தத்தை இந்த பூமியில் செய்து முடித்தார். ஆமென். அதே போல் தான் ஏசப்பா சொல்கிறாங்க, என் பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். நீ நம்மளை ஏசப்பா அனுப்பியிருக்கிறாங்க ஒரு பெரிய திட்டத்தோடு. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.